இலங்கை செம்மணி படுகொலையை கண்டித்து சென்னையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைமை தாங்கி உரையாற்றிய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செம்மணி புதைக்குழிக்கு நீதி வேண்டும் என வலியுறுத்தினார். இன்னைக்கு பன்னாட்டு சமூகம் செம்மணி படுகொலைக்காக பேசாமல் போகலாம். ஆனால் தமிழ் தேசிய மக்களுக்கென்று ஒரு வலிமையான அதிகாரம் வருகிற போது இந்த ஆவணங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாட்டு கதவையும் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் தட்டுவோம். ஒவ்வொரு நாட்டு தலைவர்களின் வீட்டு கதவையும் தட்டுவோம். எம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பாருங்கள். சான்று இதோ. அது இனப்படுகொலை, அது போர் குற்றம் அல்ல, அந்த போரே குற்றம். எந்த நாட்டில் சொந்த நாட்டு மக்களின் மீது ராணுவ தாக்குதல் நடத்தி அளிக்கப்பட்டிருக்கிறது? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கூட நடக்கும் போது போரிலே பயன்படுத்தக்கூடாத ஆயுதங்களை அமைத்து எங்களை அழித்தது எப்படி? சொந்த நாட்டு மக்களின் மீது வான்வெளி தாக்குதல் எந்த நாட்டிலே நடத்தப்பட்டிருக்கிறது? இலங்கையை தவிர எந்த நாட்டில்? இதை எப்படி பன்னாட்டு சமூகம் அனுமதித்தீர்கள்? இந்திய பெருநாடு 8 கோடி மக்களை, இந்த நிலப்பரப்பெங்கும் 8 கோடி மக்களை தன்னகைத்து வைத்திருக்கிற பெருந்தேசம் எப்படி பேசாமல் இருந்தது? அந்த நாட்டை பேச வைக்காமல் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? 8 கோடி தமிழ் மக்களை தாண்டி 1.25 கோடி சிங்களனின் நட்பு பெரிது என்று இந்த நாடு கருதுமானால் இதை எப்படி ஏற்பது? இந்த நாடு நாடாவதற்கு முன்பு இருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள், இந்த நாட்டுக்கு சொந்தமான மக்கள், இந்த நிலப்பரப்பு முழுதும் என்னது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கிழுத்தவன் என் பாட்டன், தூக்கில் தொங்கியவன் என் மூதாதை, சிறைப்பட்டவன் வதைப்பட்டவன் என்னுடைய முன்னவர்கள். யாழ்ப்பாணம் செம்மணி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் புதிய கட்டடம் கட்டும் பணிக்காக நிலம் தோண்டப்பட்ட போது 65க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததற்கான அடையாளங்கள் எலும்புக்கூடுகளில் இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை போரில் ஏராளமான தமிழர்கள் கொடூரமாக கொன்று குவிக்கப்பட்டதற்கே இன்னும் நீதி கிடைக்காத நிலையில் யாழ்ப்பாணம் செம்மணி புதைக்குழி கண்டுபிடிப்பு உலகை மீண்டும் அதிர வைத்துள்ளது.